வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டயர்ட் ஐஏஎஸ் ஆபீசர், அரசியல் விமர்சகர் ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். தேர்தலுக்கு அப்புறம், கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 285 நாட்கள் முடிஞ்சு மீண்டும் கரூருக்கு சென்றிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அவர் நிறைய விஷயங்கள் அங்க பேசியிருக்கிறாரு. பட் அதுக்குள்ள போறதுக்கு முன்னால அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாகி இருக்குது. அதாவது லஞ்சம் ஊழல் எல்லாத்தையும் நான் ஒழிச்சிட்டேன். இப்ப இந்த ஆட்சியில லஞ்சம் ஊழலே இல்ல. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா தைரியமா என் பேரை சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மேடையில சொல்லியிருக்கிறாரு. எந்த ஒரு முதலமைச்சருமே சொல்லாத ஒரு விஷயத்தை இவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஊடகங்கள், சோசியல் மீடியால எல்லாம் அது வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க ஒரு நிர்வாகத்துல இருந்திருக்கீங்க. ஒரே நாள்ல ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற நபர் மாறுனதுனால ஒட்டுமொத்த பியூரோகிரசியோ இல்ல அரசு ஊழியர்களோ மாறிடுவாங்களா? எல்லாருமே ஓவர் நைட்ல வந்து தூய சக்தியா மாறிடுவாங்களா? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ஒரு பியூரோகிராட்டா இருந்திருக்கிறீங்க. நீங்க இத எப்படி பாக்குறீங்க? இல்ல அப்படி மாறல. உதாரணமா ஆதவ் அர்ஜுனா வந்து சொன்னதா ஒரு கான்ட்ராக்டர் வந்து என்கிட்ட சொன்னாரு. நீங்க மினிஸ்டருக்குன்னு சொல்லிட்டு லஞ்சம் வேணும்னு சொல்லி யாரு வந்து கேட்டாலும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. நாங்க கொடுக்கல. கொடுக்காமலே எங்களுக்கு வந்து டெண்டருவோ கொடுக்கிறதோ அல்லது பில் பாஸ் பண்றதோ எங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ நான் வந்து அப்போ ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தானே, லஞ்சம் ஒழிஞ்சிருச்சுல அப்படின்னு. இல்லை சார், ஆஃபீஸருக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோ கொடுத்தோமோ அதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன் எது கொடுக்குறீங்க அப்படின்னு. இல்லைன்னா நொல்ல சொல்லுவாங்க சார், ரோடு சரியில்லைம்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பில்லு வந்து அடுத்த தரம் கான்ட்ராக்டை வந்து அலோட் பண்ணாமல் இருப்பாங்க. எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டேன். அப்போ அவர் சொல்றது வந்து பொலிட்டிக்கல் கரப்ஷன் அந்த பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ல இப்போ இல்லை அப்படிங்கிறது உண்மை. எனக்கு ஆதவ அர்ஜுனா மேல அநேக விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல வந்து ஆதவ அர்ஜுனா அது மாதிரி செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுல வந்து சந்தேகம் இல்லை, பாராட்டுதற்குரியது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா டோட்டலா கரப்ஷன் நின்று போச்சா? நின்று போகலன்னு அந்த கான்ட்ராக்ட் சொல்றாரு. இப்போ அந்த கான்ட்ராக்ட் பேரை நான் சொல்ல முடியாது. சொன்னா சரி, அவர் மேல யார் எப்படி அவர் என்கிட்ட சொல்லும் போதே சொல்ற, சார் நீங்க டிவியில பேசுறது ஏதாவது என் பேரை சொல்லிடாதீங்க சார், என் பொழப்ப கெடுத்துறாதீங்க அப்படிங்கிறாரு. நம்ம கெடுக்க முடியாது. அது உதாரணமா பத்திரிகையாளர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தர்மம் உண்டு. சோர்ஸை பத்தி நம்ம வந்து ரிவீல் பண்ண மாட்டோம், பண்ணக்கூடாது. அதனால வந்து நான் வந்து சோர்ஸை வந்து சொல்ல முடியாது. இப்போ அங்க வந்து அந்த இடத்துல பொலிட்டிக்கல் கரப்ஷன் நின்று போச்சு. இவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொருளாளர் பாலாஜி சார் வந்து என்ன சொன்னாரு, இதுல வந்து ஒரு மாமனார் ஒருத்தர் வந்து வசூல் பண்றதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வருது. ஒரு எம்எல்ஏ அல்லது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்பாயின்ட்மெண்ட்ஸ். ஆமா, அந்த இது வருது அப்படின்னு சொன்னோன்னு அவங்க என்ன பண்ணாங்க, உடனடியா அதை பத்தி நாங்க பாக்குறோம்னு சொல்லி சொன்னாங்க. இவரும் நன்றி தெரிவிச்சார். உடனடியா அவங்க பாக்குறாங்கன்னு சொன்னாங்க. உடனடியாக இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, எனக்கு மகிழ்ச்சின்னு. ஆனா அது பாதிக்கானது தானே தாண்டி இருக்கும். உடனடியா நடவடிக்கை என்ன எடுத்தாங்கிறத பத்தி எனக்கு என்னமே தெரியாது. அப்ப லஞ்சம் வாங்குறதுக்கான முயற்சி நடந்தது அப்படின்னு தோழமை கட்சியுடைய பொருளாளர், மிக உயர்ந்த பதவியில் இருக்க ஒருத்தர் சொல்லியிருக்காரு. விசாரிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அவனுடைய முடிவு என்னாச்சு அப்படின்னு சொல்லியும் கண்டிப்பா வந்து பார்க்கணும். இவங்க பார்த்த மாதிரி எனக்கு தெரியல இது வரைக்கும். இல்ல, அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் கொடுக்கல சார். எந்த அப்டேட்டும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன முடிவுக்கு வருவோம்? இவங்க சும்மா தான் பேசிட்டு இருக்காங்கிற முடிவுக்கு தான் வருவோம். இன்னொன்னுங்க, இது இவர் பேசியிருக்காரு, நாங்க வந்து லாண்ட்ரி மிஷின் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, லாண்ட்ரி மிஷின் தானே வச்சிருக்கீங்க. உங்க கட்சியில வந்து இது சிபிஐ வழக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்க லெவல்ல உள்ள ஒருத்தரை தானே உங்க கட்சியில சேர்த்திருக்கீங்க. இன்னைக்கு உங்க கட்சிக்கு வர்ற அதிமுக காரங்க அத்தனை பேரை பத்தி நீங்க வந்து என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? நாங்க சொல்றது இருக்கட்டும், நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? இவங்க திராவிட கட்சிகள் எல்லாமே ஊழல் கட்சிகள் தானே சொன்னீங்க. அவங்க ஆட்சியில் இல்லை, அதனால அவங்கள பத்தி நான் அதிகமா பேசல. ஆனா அதிமுகவும் அதே மாதிரி தான் அப்படின்னு தானே சொன்னீங்க. அந்த கட்சியில் உள்ளவங்க நீங்க சேர்த்தா உங்க கட்சிக்கு வந்தோன்னு அவங்க வந்து தூய்மையானவங்க ஆயிட்டாங்களா? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? விஜய் இன்னைக்கு கரூர்ல வந்து விஜய் பேசுனது வந்து இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க சொல்றீங்க. எத்தனை பொய்கள் சொல்லியிருக்காரு கொஞ்சம் கூட தயங்காம. போலீஸ் வந்து இவர் திட்டம் போட்டு இவரை கரூருக்கு கூட்டிட்டு போய் இந்த இன்சிடென்ட்டை நடத்துனாங்கன்னு சொல்றாரு. இதுல எவ்வளவு முக்கியமான ஒரு விசாரணை இது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில சிபிஐ விசாரணை நடத்தணும்னு உத்தரவு போட்டாங்க. இப்போ அந்த உத்தரவோட அந்த வழக்கு முடிஞ்சு போச்சா அல்லது அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த வழக்கு தொடருமா, அது எனக்கு சரியா தெரியல. அந்த ரிப்போர்ட்டோட அந்த வழக்கு முடியலன்னா, ரிப்போர்ட் வரணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. ரிப்போர்ட் வந்தோன்னு வழக்கு தொடரும் என்பது உண்மையானால் இந்த முதலமைச்சர் நீதிமன்ற அவமதிப்பு செய்திருக்கிறார். ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது அதை பத்தி பேசக்கூடாது. அப்படி இல்லாம அவங்க வந்து மொத்தமாவே ஆர்டர் கொடுத்துட்டாங்க, முடிச்சு வச்சுட்டாங்கன்னு வைங்க, சிபிஐ விசாரிக்குது அப்படிங்கிறதான் சிச்சுவேஷன் தான்.
விசாரணையில் குறுக்கிடுகிறார். 2 விதத்திலுமே தப்பு. இவருக்கு சட்டம் தெரியலன்னா, சட்டம் தெரிஞ்சவங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா சொல்லிக் குடுக்கணும். நாளைக்கு வந்து என்ன விவரம் தெரியாம பேசிட்டேன்னு இவர் சொல்ல முடியாது. முதலமைச்சர் வந்து உட்கார்ந்து இருக்கும்போது. 2 விதத்திலுமே இது தப்பு. இவர் பேசுறது எல்லாம் அது போலீஸ் வந்து எங்கள தூண்டி விடுச்சுங்கிற மாரி சொல்றாரு. அன்னைக்கு போலீஸ வந்து கங்கிராச்சுலேட் பண்ணாரு. நன்றி சொன்னாரு. இன்னைக்கு சொல்றாரு எனக்கு விவரம் தெரியல. இல்ல நான் நன்றி அதுதான் சொல்லிட்டேன். சொல்றாரு. நான் தெரியாம நம்பி அவங்களுக்கு வந்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டேன். ம். அவங்கள வந்து வேற யாரோ இயக்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்திருக்காங்க. பெரம்பலூர்ல ஏற்கனவே இந்த மாதிரி தான் கேன்சல் பண்ணாங்க. அந்த மாதிரி கரூர்ல பண்ணியிருக்கலாமே. பெரம்பலூர்ல ஆக்சுவலா 10 மணிய தாண்டி போயிடுச்சு. பிரச்சார நேரம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறதுனால தான் கேன்சல் பண்ணாங்க. அதே ஆமா. மாதிரி கரூர்ல பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தா நான் வந்து திரும்ப போயிருப்பேனே அப்படிங்கிற ஒரு கேள்விய வந்து வைக்கிறார். கரூர்ல பிரச்சார நேரம் முடியலங்க. 10 மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணலாங்க. அதனால அவங்க சொல்லல. இதுதான் பாதி உண்மைய சொல்லி மக்கள குழப்புறது. இன்னொன்னு அந்த சம்பவம் நடந்த சில நாட்கள்ல ஆதாரப்பூர்வமா நான் ஒரு செய்தி சொன்னேன். டிவில சொன்னேன். ஏன் என் மேல வழக்கு போடட்டும்? நான் பொய் சொன்னேனா? எந்த சார்ட்டர்டு ஃபிளைட் இவருக்கு ஹையர் பண்ணாரோ, அந்த கம்பெனி பேர சொல்லி நான் சொன்னேன். இந்த கம்பெனில இருந்து ஹையர் பண்ணாங்க. அந்த கம்பெனி கொடுக்கப்பட்ட உத்தரவுன்னா, என் ஃபிளைட் வந்து இதுல வந்து நாமக்கல்ல வந்து எத்தன மணிக்கு ஒரு மீட்டிங் துவங்கணுமோ, அந்த நேரத்துல தான் மெட்ராஸ்ல இருந்து இவர் புறப்படுறதுக்கு வந்து இவர் வந்து இதுக்கு ஃபிளைட்டுக்கு வந்து இது பண்ணாங்க, புக் பண்ணாங்க. அப்ப இவர் முதல்லயே தாமதிச்சு வரணும்னு திட்டம் போட்டு தானே வந்திருக்கிறாரு. அதுல என்ன சந்தேகம் இருக்கு? அப்படி திட்டம் போட்டு வந்தது மட்டும் இல்ல. இப்ப சிபிஐ வந்து விசாரிச்சாங்க. விசாரணையில வந்து ரொம்ப தெளிவாக ஒன்று இதுக்கெல்லாம் சிசிடிவி ஆதாரம் இருக்கு. சிசிடிவி ஆதாரம் என்ன சொல்லுது? இவ ஒரு ஒரு இவங்க வந்து நெருக்கி போய்க்கிட்டே இருக்கு இவருடைய வேன் வந்து. அப்ப டிஎஸ்பி வந்து சொல்றாரு, "இதுக்கு மேல போகாதீங்க. ஏன்னா ஜனங்கள் இவங்க போக போக தள்ளி 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 போறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பிளாக்கேட் இருக்கு. சுவர் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அங்க வந்து அந்த ஜனங்கள் வந்து அதுக்கு மேல போறதுக்கு வழி இல்ல. அப்ப சைடுல விழுறாங்க." அப்படிதான் ஸ்டாம்பீட் நடந்தது. இது ஊர்ல உலகத்துல எல்லாருக்குமே தெரியுமே. சரி, அடுத்து வந்து உடனடியா ஒரு கதை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? போலீஸ் தான் இவர்ட்ட வந்து அட்வைஸ் பண்ணாங்க. இவர உடனடியா போக சொல்லி. அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னாங்க. பிரச்சனை என்னன்னாங்க, நான் நிர்வாகத்துல இருந்திருக்கேன். எங்க மேல இது மாரி பழி சொல்லும்போது, நாங்க பொதுவெளியில வந்து ஒண்ணும் சொல்ல முடியாது. சொல்லக்கூடாது. நாங்க அரசுக்கு சொல்லுவோம். இது மாரி அனாவசியமா பழி சொல்றாங்க. உண்மையில் நடந்தது வேறன்னு சொல்லி நாங்க அரசுக்கு சொல்லுவோம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்ப நான் வந்து மாவட்ட ஆட்சியரா இருந்தபோது என் மேல இந்த மாரி வந்து லா அண்ட் ஆர்டர்ல வந்து குற்றச்சாட்டுகள் வந்து வந்திருக்கு. ஆனா நான் வந்து பொதுவெளியில வந்து ஒண்ணும் சொல்ல முடியாது. அரசுக்கு வந்து அறிக்கை அனுப்புவேன். ஆதாரங்களையும் சேர்த்து சமர்ப்பிப்பேன். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க பொய் சொல்றாங்கன்னு சொல்லி தெரியுது. அப்படி சொல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்ல வேண்டியிருக்கும். இப்ப எலக்ஷன் சமயத்துல அப்படித்தான் ஒரு தடவ வந்து ஒரு குறிப்பிட்ட திட்டத்த பத்தி நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். டிவிஷனல் கமிஷனரா இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன். எலக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது. உடனடியா வந்து என் மேல வந்து சிபிஎம்ல இருந்து கம்ப்ளைண்ட். இந்த இது வந்து ஏற்கனவே புதுசா வந்து எலக்ஷன் நடக்கும்போது இந்த மாரி திட்டங்கள பத்தி எல்லாம் சொல்லக்கூடாது. இவர் வந்து கான்ட்ராக்ட் ரூல் வந்து மீறாரு அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த மினிஸ்டருக்கும் எனக்கும் ஆகாது. அவர் சிபிஎம் மினிஸ்டர். அவருக்கு எனக்கும் ஆகாது. அவர் செய்யல பல காரியங்கள் சரியில்லைன்னு சொல்லி நான் வந்து முதலமைச்சர்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவர் உடனே இது மாரி கம்ப்ளைண்ட் பண்ணி, எனக்கு இதுல இருந்து இது வருது. நீங்க வந்து இதுல வந்து ரிப்போர்ட் குடுங்க அப்படின்னு சொல்லி. உடனே நான் வந்து பதில் சொன்னேன். ஆமா நான் சொன்னது நிஜம்தான். ஆனா அது புதுசு இல்ல. 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஏற்படுத்தப்பட்ட ஒரு அறிக்கை. ஒரு இது திட்டம். அத பத்தி என்கிட்ட கேட்டாங்க. ஆமா திட்டம் வந்து முடியும் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு முடியும், நாளைக்கு முடியும்னு சொல்லல. இந்த திட்டம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லல. அதனால வந்து பத்திரிகையில வந்த செய்தியுடைய அடிப்படையில வந்து இவங்க வந்து என்கிட்ட வந்து அறிக்கை கேட்டிருக்காங்க. பத்திரிகை செய்திய கொஞ்சம் திசை மாறி போட்டிருக்காங்க அப்படின்னு விளக்கம் குடுத்தேன். இது எதுலயுமே நான் வந்து இதுல வெளியில நியூஸ் டிவிஷனல் கமிஷனர் மேல வந்து விசாரணை அப்படின்னு சொல்லி நியூஸ்ல போட்டாங்க. ஐ கெப்ட் குவைட். நம்ம என்ன சொல்ல முடியும்? அவங்க என்கிட்ட ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்க. விளக்கத்த நான் சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதுக்கு மேல என் மேல் எந்த குற்றமும் இல்லை. நான் குற்றமற்றவன் சொல்லி பொது வெளியில போய் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. சொல்லக்கூடாது அரசு அதிகாரிகள். அதனால இங்கேயும் வந்து காவல்துறை வந்து இவர் சொல்ற இந்த கற்பனை கலந்த பொய்களுக்கெல்லாம் வந்து காவல்துறை வந்து பொது வெளியில வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. முதல்ல இப்படி காவல்துறை சொல்றது வந்து ஒரு பெரிய கான்ஸ்பிரசி நடந்துச்சுன்னு இவர் சொல்றாரு. வழக்கு விசாரணையில இருக்கும்போது சிபிஐ விசாரணையில இருக்கும்போது அங்க போய் சொன்னாரா? அதையும் சொல்லட்டுமே. அங்க போய் சொன்னேன். காவல்துறை வேணும்னே என்னை கூட்டு போனாங்க. அதற்கான ஆதாரங்கள் இங்க இருக்கு அப்படின்னு சொன்னாரா? அடுத்து வந்து அந்த இடத்த விட்டு உடனடியா ஓடி போனாரு. அத நான் அவர குறை சொல்லல. ஒரு ஃபங்க் ஆயிட்டாரு. இந்த மாரி சாவாங்கன்னு அவர் எதிர்பார்த்தாரா? அவர் வந்து திட்டம் போடுவாரா? யாருமே திட்டம் போட மாட்டாங்க. நடந்துருச்சு. நடந்ததுக்கு கவனக்குறைவு. இவங்களுடைய கவனக்குறைவினால நடந்துருச்சு. நடந்ததுக்கு அப்புறம் அத பத்தி கூட நான் கருத்து சொல்ல விரும்பல. விசாரணையில இருக்கு. காவல்துறை உரிய உரிய அளவிற்கு காவல்துறை அங்கு இருந்ததா? அதிக பணியில் அமர்த்தப்பட்டார்களா காவலர்கள்? அப்படிங்கிறதெல்லாம் வந்து விசாரணையில வரட்டும். ஸ்டேட் கவர்மெண்ட் மேல தப்பு இருக்கு அந்த மீட்டிங்ல. இவர் மேல தப்பு இருக்காங்கிறது விசாரணையில வரட்டும்.
இவரு அந்த இடத்துல இருந்து உடனடியா கிளம்பி போனாரு. இவங்க சொன்னது உண்மையா இருந்தா, காவல்துறை தான் இவர போக சொல்லுச்சுன்னு சொல்லி, கட்டாயப்படுத்தி போக சொல்லுச்சுங்கிறது உண்மையா இருந்தா, அங்க திருச்சியில பத்திரிகையாளர சந்திச்சிருக்கலாமே! சந்திச்சு சொல்லியிருக்கலாமே! பத்திரிகையாளர சந்திக்காம போனாரு. சென்னையில பத்திரிகையாளர்கள சந்திச்சிருக்கலாமே! சந்திக்காம போனாரு. 7 சரி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து, ஒரு அறிக்கை வந்து பொது வெளியில சொல்லியிருக்கலாமே! ஒரு வீடியோ 7 நாள் கழிச்சு வெளியிட்டார். 7 நாள் கழிச்சு ஒரு வீடியோ வெளியிட்டார். இது வந்து அவருக்கு வந்து ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக இல்லை. ஒரு சிக்கலை எதிர்நோக்கும் திறமை இல்லாதவர். அப்படிங்கிறத வெளிப்படையா காமிச்சு. இன்னைக்கு அவர் தேறிட்டார்ன்னு எனக்கு சந்தோஷம். யாருமே மிஸ்டேக் பண்ணுவாங்க ஆரம்பத்துல வந்தவங்க. ஆனா, நான் மிஸ்டேக்கே பண்ணல. காவல்துறை வந்து அயோக்கியத்தனம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றது இருக்கு பாருங்க. இதுதான் அயோக்கியத்தனம். அத தாண்டி ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு பதிவு பண்றாரு. அதாவது என் மீது இப்படி வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரிய இது பண்ணி, என்ன வந்து அவங்க பழி வாங்கணும்னு நெனச்சு, ஒரு 41 உயிர் பலியாறதுக்கு காரணமாயிட்டாங்க. இதற்கு ஒட்டுமொத்தமா இனிமே இவங்க எந்திரிக்காத அளவுக்கு இனி வரும் தேர்தல்கள்ல தூய சக்தி திமுகவுக்கு நீங்க நல்ல பாடம் கத்துக் குடுக்கணும். அப்படின்னு ஒரு கேம்பெயினையும் வந்து பேரலலா இவர் பண்றாரு. ஆமா, அதாவது ஆமா. இந்த 41 உயிர்கள் போனதுக்கு காரணம் திமுக. அது என்ன பழிவாங்கறதுக்காக இந்த 41 உயிர்கள பலி குடுத்துட்டாங்க. அதனால அதுக்கு நீங்க தான் வந்து பதிலடி குடுக்கணும். அப்படின்னு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய தூக்கி மக்கள் கிட்ட போடுறது. இந்த போக்க எப்படி பார்க்குறீங்க? அதான் சொல்றேனுங்க. அரசியல் தரம் தாழ்ந்துருச்சுன்னு நான் பல தரம் நம்முடைய பேட்டியிலயும் சொல்லியிருக்கேன், மத்ததிலயும் சொல்லியிருக்கேன். ஆனா விஜய் வந்து எவ்வளவு தூரத்துக்கு அந்த தாழ்ச்சிய இன்னும் கொண்டு போக முடியுமோ, அந்த அளவுக்கு கொண்டு போய்க்கிட்டு இருக்காரு. இத தவிர சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஆ. போயபிள்ஸ் பொய் மிஞ்சின பொய்யா இருக்கு இதெல்லாம். ஆ, அதே மாதிரி வாய திறங்க சிஎம் அப்படின்னு பேட்ஜ் எல்லாம் குட்டிட்டு சட்டமன்றத்துக்கு வராங்க. பேசுங்க, பேசுங்கன்னு சொல்றாங்க. ஆனா நான் பேச ஆரம்பிச்சா சட்டமன்றத்திலிருந்து வெளியேறிடுறாங்க. இனிமேல் சபாநாயகர்ட்ட சொல்லி சட்டமன்ற கதவுகள் எல்லாம் பூட்டி வைக்கணும் போல இருக்கு. 5 நிமிஷம் நான் பேசுனதுக்கே கொளத்தூர்ல ஸ்டாலின கொத்து பரோட்டா போட்டுட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி மேடையில பேசுறாரு. ஒரு முதலமைச்சர் இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசுறது அப்படிங்கிறது கேட்கும்போதே நமக்கு ரொம்ப அருவருப்பா இருந்தது. அ ஒரு மாண்பை வந்து காப்பாத்துற கட்டத்திலேருந்து ரொம்ப தாண்டி போய் முதலமைச்சர் ஆமா. இப்படியெல்லாம் அவரது ரொம்ப பேசுறாரே! ஆமா. ரொம்ப தாழ்ந்து போய் இப்பயும் இல்ல, முந்தையுமே இதுல அரசு இதுலயே சட்டமன்றத்திலேயே அது மாரி தான் சைன்லாம் காமிச்சாரு. அடுத்து இந்த அரகுர உண்மைய சொல்றது. எதிர்க்கட்சி தலைவர் வந்து என்ன கேட்டாரு? அவைத்தலைவர்ட்ட பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ரெய்ஸ் பண்ணாரு. தொடர்ந்து பொய் சொல்லிக்கிட்டே இருக்காரு. உண்மையை சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுங்கள். அப்படி சொல்லி கேட்டதுக்கு அவர் வந்து அவைத்தலைவர் வந்து அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் உங்கள பேச விடுறேன். இப்போ பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் வந்து அவர் எழுப்புனது சட்டப்பூர்வமாக சரியானது. எதிர்க்கட்சி தலைவர் எழுப்புனது. அதுக்கு அவைத்தலைவர் சந்தர்ப்பம் குடுக்காம, தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு, இவர் தொடர்ந்து பொய் சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு, இவர தொடர்ந்து பேச விட்டுக்கிட்டே இருந்தார். அதனால அதை எதிர்த்து அவங்க வந்து வெளிநடப்பு செஞ்சாங்க. இத அவர் எப்படி கொண்டு வர்றாரு? ஏன்னா அவங்க ஓடி போயிட்டாங்க. அப்படி இதுதான் அரைகுறையா பேசுறது, அரைகுறை உண்மைகள இல்ல பேசுறது. இன்ஃபாக்ட் அவர் எனக்கு தெரிஞ்சு உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்திலேயே பார்ட்டி ஃபண்டுன்னு பொதுப்படையா சொல்றீங்களே, யாரு எங்க எப்போ என்ன வாங்குனாங்க அப்படிங்கிறத வெளிப்படையா ஆதாரத்தோட சொல்ல முடியுமா? அப்படின்னு கேள்வியும் அப்படி கேட்டாரு. கேட்டாரு. ஆனா இவர் கேட்டாரு. என்ன சொல்றாருன்னா, பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோனே அவங்க எழுந்து ஓடி போயிட்டாங்க. அப்படிங்கிற ஒரு பொய்ய பதிவு அதாங்க இது பண்றாரு. மாரி நெறைய பொய் சொல்றாரு. ரொம்ப கீழ்த்தரமா இருக்கு. இந்த மாரி ஒரு மனிதர வந்து முதலமைச்சரா வந்து உட்கார வச்சிருக்கோம். இவர் தன்னை திருத்திக்கிடணும். அடுத்து ஆதவ ஆ. அர்ஜுனாவ பற்றி நான் ரொம்ப புகழ்ந்து சொன்னேனே, என்னுடைய புகழுரையிலிருந்து நான் வந்து பின்வாங்கல. அவர் வந்து கரப்ஷன் இல்லாம இருக்கணும். தன்னுடைய துறையில அரசியல் கரப்ஷன்னு சொல்லி யார் வந்தாலும் நீங்க குடுக்காதீங்கன்னு சொன்னது உண்மை. அது மாரி பில் பாஸ் பண்ணது உண்மை. ஆனா எனக்கு என்ன பயம் இருக்குன்னா, இது மாரிப்பட்ட சில நல்ல செயல்கள் மூலம் மக்களுடைய ஆதரவை வாங்கிக்கிட்டு, தமிழ்நாட்டுடைய மாநில சுயாட்சி உரிமைகள பறிக்கிற விஷயங்கள்ல சர்வசாதாரணமா ஈடுபடுறாங்க. ஏன்னா இப்ப வைஸ் சான்சலர் நாமினேஷன்ல வந்து யுஜிசி ரெப்ரசன்டேட்டிவ் வரணும்னு சொல்லியாச்சு. தமிழ்நாடு அரசு வந்து எதிர்த்துக்கிட்டு இருந்தது. அதுக்கு ரொம்ப அ அசோக் வர்தன் ஷெட்டின்னு சொல்லி ஒரு ரிட்டயர்ட் ஐஏஎஸ் ஆஃபீசர். ஹி இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பெர்ட். அரசியல் சட்டத்தை நல்லா தெரிஞ்சவரு. கொரியன் கமிட்டிக்கு அவர தான் மெம்பர் செக்ரட்டரியா போட்டிருந்தாங்க. அவரு வந்து ரொம்ப தெளிவா வந்து ஹிண்டுல வந்து எழுதியிருக்காரு. இத பத்தி ரொம்ப தெளிவா எழுதியிருக்காரு. இது வந்து நீங்க வந்து ஸ்டேட் சாவரினிட்டில வந்து ஒரு லா பாஸ் பண்ணியிருக்கீங்க, யுனிவர்சிட்டி லா. அத மீறி ஒரு சபார்டினேட் லா வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டுடைய ஒரு ஆர்கனைசேஷன் போட்டா, அது லாவோ அல்லது ஆர்டரோ போட்டா, அது வந்து செல்லுபடி ஆகாது. அதுதான் அதத்தான் தமிழ்நாடு அரசு சொல்லுச்சு. கோர்ட்ல போய் சொல்லுச்சு. கோர்ட்ல அது நிலுவையில இருக்கும் பொழுது, இன்னைக்கு இவங்க வந்து ரொம்ப கூலா வந்து சரி, சரி நாங்க வந்து கவர்னர் கூட மோதல் போக்கை கடைப்பிடிக்க விரும்பவில்லை. அதனால நாங்க வந்து யுஜிசி உடைய ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறத ஏத்துக்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நாளைக்கு கவர்னர் வந்து யுஜிசி சொன்ன கேண்டிடேட் வந்து அவர் அப்பாயிண்ட் பண்ணினார்னா,
இவங்க என்ன செய்ய போறாங்க அதுக்கு? அதனால இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்ல எல்லாம் இவங்க கோட்டை விடுறது வேணும்னே கோட்டை விடுறாங்க. இதுதான் இவங்களுக்கும் பிஜேபிக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். இன்னொரு முக்கியமான விஷயத்த அந்த மேடையில பதிவு பண்றாரு. அதாவது கரூர்ல நடந்த இந்த சம்பவத்துக்காக, நான் கரூர்ல ஒரு நினைவு சின்னம் எழுப்ப போறேன். இனி வரும் தலைமுறைகள் வந்து இந்த நினைவு சின்னத்த பார்க்கும் பொழுது, இனி வரக்கூடிய எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இப்படிப்பட்ட சூதுல வந்து ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு நினைவு சின்னமாக அது இருக்கும். அப்படின்னு பேசுறாரு. எந்த அடிப்படையில இப்படி ஒரு விஷயத்த வந்து அவர் பேசுறாருன்னு நினைக்கிறீங்க? நினைவு சின்னம் வரும்போது என்ன எழுதுறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் அத பத்தி பேச முடியும். முதல்ல இதுல ஒரு ஒரு அ தியாகங்கள் நடந்திருந்தால், அதுக்கு பொதுமக்கள் வந்து முன் வந்து நினைவு சின்னம் அமைப்பாங்க. அல்லது அரசு முன் வந்து நினைவு சின்னம் அமைக்கும். எந்த ஒரு கட்சியின் மேல் குற்றச்சாட்டு இருக்கிறதோ, அந்த கட்சியை நினைவு சின்னம் அமைக்கிறேன்னா, அவசரத்தோட அவசர அவசரமா நினைவு சின்னம் அமைக்கிறாங்கன்னா, தங்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக ஒரு நினைவு சின்னத்த கொண்டு வர்றாங்கன்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு. இடைத்தேர்தல்ல நீங்க ஜெயிச்சு காமிங்க அப்படின்னு நேரடியாக திமுகவுக்கு வந்து சவால் விடுறாரு. செந்தில் பாலாஜி பாருங்க ஒரு பக்கம் ஓடி ஒளியிறாரு. வேலு ஒரு பக்கம் ஓடி ஒளியிறாரு. ஸ்டாலின வந்து கொளத்தூர்லயே வந்து கொத்து பரோட்டா போட்டுட்டேன். அ அவர் வந்து தோத்து போயிட்டாரு அப்படின்னு ரொம்ப ஆணவமாக பேசுறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஒரே ஒரு எலக்ஷன் தான் ஜெயிச்சு வந்திருக்கிறாரு. இத்தனைக்கும் திமுக கூட்டணியில இருக்கிற கட்சியுடைய ஆதரவோட தான் இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கிறாரு. இவ்வளவு ஆணவ போக்கு வந்து ரொம்ப ஆபத்தானதா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இன்னைக்கு பேசின இத்தனை பொய்களும் நாளைக்கு இன்னும் சிபிஐ வழக்கு வந்து நிலுவையில இருக்கு. இன்னும் முடிக்கப்படல. அதுல நேர் எதிரான விஷயங்கள் வந்து வெளியில வந்துச்சுன்னா, ஒட்டுமொத்த கிரெடிபிலிட்டி இவர் பில்ட் பண்ண இந்த சிம்பத்திய வச்சு பில்ட் பண்ண ஒட்டுமொத்த கிரெடிபிலிட்டியும் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும் இல்லையா? நேர் எதிரா வருமான்னு தெரியலையேங்க. இதுவரைக்கும் ஏன் சார்ஜ் ஷீட் பண்ணாம இருக்காங்க சிபிஐ? இப்ப இந்த வழக்கு வந்து அரசுடைய மாநில அரசுடைய காவல்துறை வந்து விசாரிக்க துவங்கிச்சு. எதுக்கு அந்நேரம் எப்ப சிபிஐ விசாரணை கேட்பாங்க? இப்ப உதாரணமா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வழக்கு நடக்குது. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சிபிசிஐடிங்கிறது மாநில அரசுக்கு கீழ உள்ளது. அவங்களுக்கு மாத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க வந்து எங்களுக்கு வந்து நேர்மையான விசாரணை நடக்காதுன்னு அச்சம் இருக்கு. அந்த விசாரணை போக்க பார்த்துட்டு சொல்லுவாங்க. இது எங்களுக்கு சரியா படல அப்படின்னு சொல்லி. உடனடியா அத மாத்துவாங்க. அதே மாரி இங்க இவங்க வந்து மாநில அரசுடைய விசாரணை வந்து துவங்கவே இல்லையே! அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தானே கலெக்ட் பண்றதுக்காக சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ள சிபிஐக்கு போக வேண்டிய தேவை என்ன? சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் இவர தன்னுடைய பிடியில வச்சிருக்கணும்னு சொல்லி நினைச்சாங்களா? இப்ப இதுவரைக்கும் சார்ஜ் ஷீட் பண்ணாம இருக்கிறது வந்து இப்படிப்பட்ட சந்தேகங்கள எழுப்பாதா? அப்ப எந்த தைரியத்துல இவர் இதெல்லாம் பேசுறாரு? ஏற்கனவே சிபிஐ வழக்குடைய போக்கு இப்படிதான் இருக்கும்னு எதிர்பார்த்து பேசுறாரா? இல்ல தெரிஞ்சுகிட்டு பேசுறாரா? தெரியல. இதுக்கெல்லாம் நம்ம டெஃபினட்டா ஒரு பதிலும் சொல்ல முடியாது. இன்னைக்கு பேசுனதுல வந்து இன்னும் பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு. இனிவரும் காலங்களில் அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பல்வேறு விஷயங்கள இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும், கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம் டாக்டர். வணக்கம்.